ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி. வெள்ளை தோசை பண்ண போகிறோம். 3க்கு 1 பங்கு வெல்லம். ஓகேயா? பார்த்துக்கோங்க. இது பேர் மாகாணிப்படின்னு பேர். இதில் வெல்லத்தை நல்லா கரைய விட்டு மண்ணுக்காக வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். இல்லாட்டா மண் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆற விட்டு வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். வடிகட்டுறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நெய் 1 ஸ்பூனு, வெள்ளை தோசை பண்ண போகிறோம். நெய் இருந்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நெய் வாசனையாக. அணைச்சிட்டேன். நல்லா ஆறினப்புறம் மைதா மாவோ கோதுமாவோ, எங்கள் மாமியார் சொல்லுவா கேப்பை இதிலெல்லாம் பண்ணுவாம்பா. இன்றைக்கி நான் மைதா எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள், துளி ரவை, இத்துணூண்டு ரவை, மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன். நான் இது பெருங்காய ஸ்பூனில் 2-3 ஸ்பூன் போட்டுட்டேன். ஏலக்காய் பொடியும் உள்ளே போட்டேன். நல்லா ஊறட்டும். அது இத்தனை நேரம் அத்தனை நேரங்கிறது கணக்கு கிடையாது. நல்லா ஊறட்டும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சுட்டதுக்கப்புறம் விடுங்க. சாதாரண தோசை மாதிரியே வாக்க வரும். ஆனால் பொறுமை பரபரன்னு பெருசாக வச்சால்னா வெளியில் ஆகும், உள்ளே ஆகாது, கிண்டி கிழிக்கும். சூப்பராக இருக்கும். இன்னொரு அடிஷ்னல் விஷயம், நெய் விட்டு வாத்தா இன்னும் வாசனையாக இருக்கும். நெய் விட்டு வாக்கணும், நிதானமாக வாக்கணும். அடுப்பை சிம்மில் மட்டும் வைக்கணும். வெள்ளை தோசை, ஸ்வீட் தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணாமல் சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பாய்.